இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ 9 மணிக்கு வந்துடணும், நீ சொல்ல டயத்துக்கு வரல அப்படின்னா இதெல்லாம் எனக்கு இல்ல புரியல. அப்படி இல்ல 10 மணி வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம், வருவாங்க. அவங்க வாண்டடா பண்ணது, அது வாண்டடா நாங்க சொல்லி சொல்லி பாக்குறோம், கேட்கல, அவ்வளவுதான். என் பொண்ணு சொன்னா இல்ல நீங்க வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க. மறாத நாள்ல இருந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு பழைய காலத்தில் நம்ம மருமகளாக இருக்கும்போது ரூல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல. நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம மருமகள் ஏன் படணும், படக்கூடாது. அவங்க என்ஜாய் பண்ணட்டுமே இந்த காலத்தில். படிக்கிறாங்க, நல்ல இடத்துல வேலைக்கு போகிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் ஃப்ரீடம் கொடுக்குறோம். என் மருமக அவ்வளோ படிச்சிருக்கா, அந்த பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துருக்கான்னு. அட்லீஸ்ட் நம்ம மருமக இந்த ஃப்ரீடம் கொடுக்கவே வேணாம், ஏன் கொடுக்கணும்? அவங்களா எடுத்துக்கட்டும், நம்ம யார் கொடுக்கறதுக்கு? அவங்க வந்துட்டு படிப்புன்னு கஷ்டப்பட்டுருக்காங்க குழந்தைங்க. அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கட்டும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்களா 2 மணிக்கெலாம் வரக்கூடாது, 1 மணிக்கெலாம் வரக்கூடாது, இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கல்ல. இப்போ ரொம்ப சிம்பிள், இந்த ரூல்ஸ்லாம் எங்கே இருக்கும்? அவங்க எங்கேயாவது ஹாஸ்டலில் படித்தாங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கும், எங்கேயாவது பிஜியில் தங்கி வேலை பார்த்தாங்கன்னா பிஜியில் இருக்கும். இப்போ அதே ரூல்ஸை நீங்கள் உங்கள் வீட்லேயும் போட்டிங்கன்னா அவங்க எப்போ நைட்டு வெளியே போயிட்டு வருது, எப்போ என்ஜாய் பண்ணுறது? சார் இப்போ குடும்பம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுமே சார். எனக்கு புரியல. இப்போ குடும்பம்னா என்ன? நைட் 2 மணிக்கு போயிட்டு வரோம், குடும்பம் நடத்துறது இல்லையா? இல்லை சார், அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழட்டும், நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போதான் நான் 2 மணிக்கு போகிறத அலோவ் பண்ண மாட்டேன், குடும்ப விதிமுறைகளுக்கு உட்படாதுன்னு நீங்கள் அப்புறம் இன்னொரு பக்கம் சொல்லிட்டு போகணுங்கிறீங்க. இது எப்படி முரண்பாடாகவே இருக்குது நீங்கள் பேசுறது? இல்லை சார், ஒரு நாள் ஓகே, 2 நாள் ஓகே. அது ரெகுலராக போகும்போது அது அவங்கள மட்டும் சார்ந்த விஷயம் கிடையாது, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் சார்ந்த விஷயம். அவங்களுக்கு அப்புறம் பொண்ணு வளர்றா, அவனுக்கு ஒரு தங்கை இருக்கா, அப்ப அவ என்ன நினைப்பா? ஓ அண்ணன் பண்றா, ஓகே நம்மளும் பண்ணலாம் போல இருக்கு, அப்படிங்கிறது ஒரு சீர்கேடுக்கு வழிவகுக்கும். நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்க. நைட்டு 2 மணிக்கு லேட்டாக வரதோ 1 மணிக்கு லேட்டாக வரதோ சீர்கேடுங்கிறீங்க. இப்போ சீர்கேடுங்க வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவோம்? குடிச்சிட்டு சுத்துறா, ஊதாரியா சுத்துறா, அதிகமாக செலவு பண்றான், இதெல்லாம் வந்து சீர்கேடுன்னு சொல்லுவாங்க. இல்லை சமூகத்துக்கு போதைப் பொருள் வச்சிருக்கான்னு. நைட் சயின்ஸ் ஷோ போயிட்டு வந்துருப்பாங்க, லேட்டாக போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துருப்பாங்க, லேட்டாக போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் சீர்கேடுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு அதில் ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல சார். நாங்கள் வந்து அதை எதிர்பார்க்கல சார். மாமியார் தான் நம்மளும் ஒரு பொண்ணு, நம்மளும் ஒரு வீட்டில் மருமகளாக இருந்திருக்கோம். நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம மருமகள் படக்கூடாதுன்னு எந்த ஒரு மாமியார் நினைக்கிறாளோ அவள் தான் சிறந்த பெண். மாமியார்னு கூட நான் சொல்ல வரல, பெண். பாத்திரம் என்ன ஜாமான போட்டு உடைப்பீங்க? ஜாமான ஏதாவது சிங்க்ல இருந்து அது விளக்கும் போதே தூக்கி போட்டு உடைச்சிட்டு போட்டு சத்தம் போட்டுட்டே விளக்குறது. அப்படி இல்லைன்னா காலையில நான் ஏஞ்சிட்டு மருமக எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏஞ்சிட்டேன்னா நான் மடக்கு ஏஞ்சி டிவியில் போயிட்டு சாமி பாட்டு போட்டு நல்லா சத்தமாக வச்சு விட்ருவேன். தூங்கக்கூடாது, எழுந்திரணும். ஆமாம், சத்தமாக வச்சுட்ருவேன். அந்த சவுண்டை கேட்டாலே அவங்க வந்து அத்தை ஏஞ்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக திட்டு விழும் அப்படின்னு அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஏஞ்சி வெளில வந்துடுவாங்க. இப்போ ஏன் வந்து குளிச்சுட்டு தான் கிச்சனுக்குள்ள வரணும்? இப்போ பல் தேய்ச்சிட்டு வந்தால் பத்தாதா, குளிச்சுட்டு தான் வரணுங்கிறதுல ரூல் இல்லை சார். அது கொஞ்சம் நல்ல பழக்கம் தானே சார். கிச்சன் வந்து ஒரு நம்ம என்ன ஒரு சாமி மாதிரி அது இல்லை, வர என்னெல்லாமோ சாமி ரூம் ஆயிடுது. இல்லை சார், அப்படி இல்லை சார், ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சார். இல்லை, எனக்கு உண்மையில ஆச்சரியம். இப்போ நீங்கள்லாம் ஹோட்டலுக்குலாம் போவீங்களா, போனால் சாப்பிடுவீங்களா? கண்டிப்பாக சார். அது வந்து எப்படி உங்களுக்கு தெரியாதுல்ல? அது கரெக்ட் தான் சார். ஹோட்டல்ஸுக்கு போகும்போது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வெளியிலேருந்து யாராவது வர்றவங்க, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வர்றவங்க என்ன சொல்லுவாங்க, பாரு அவங்க வீட்டுக்கு நான் போனேன், அந்த பொண்ணு வந்து காலையில ஏஞ்சி குளிச்சுட்டு என்ன அழகாக வந்து வீட்டில் சமைக்குது பார் அப்படின்லாம் 4 பேர் உங்களை பற்றி பெருமையாக பேசணும். உண்மையே சொல்லணும் அதுதான் சார். அப்போ இதில் எங்கே ஆரோக்கியம் இருக்குது? அப்படி இல்லை சார், உண்மையை சொல்லணும்னா அதுதான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் உண்மையில இந்த அம்மா பாராட்டணும். அந்த அம்மா உண்மையை சொன்னாங்க. எனக்கு வந்து ஆரோக்கியம் சும்மா சொன்னாலும் கூட ஊரில் இருக்க 4 பேர் இந்த அம்மா பாடுறா, மருமகளை எப்படி கட்டி ஆள்றா பாடுறா அப்படின்னு சொல்லணும். அதுக்காக தான் அதை பண்ணுறேன். ஆமாம் சார். மாதவிடாய் காலத்தில் வேற என்னென்ன ரூல்ஸ் போடுறீங்க? இப்போ அவங்க சொன்னாங்க மாதவிடாய் காலத்தில் கண்டிப்பாக குளித்த பிறகுதான் கணவன் முகத்தை பார்க்க வேண்டும். அப்படி உங்கள் வீட்டில் என்ன ரூல்ஸ் இருக்குது? 3 நாளைக்கு ஒதுக்கி தான் சார் வைப்போம். ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்குன்னு தனி தட்டு வனக்கட்டை. 3 நாளைக்கு வரைக்கும் அப்படி தான் இருப்போம். அதுக்கப்புறம் 3 நாள் தலைக்கு ஊற்றிக்கின்னு உள்ளே வந்துடுவாங்க. தலைவாணிக்கு பதிலாக ஏன் மரக்கட்டை கொடுக்குறீங்க? அது துவைக்க முடியாது இல்லை சார், நாங்கள் துவைச்சிருவோம். துவைக்க முடியாதுல்ல, அதனால் அப்படி இப்படி வச்சுன்னு தான் சார் இருக்கிறோம். அப்படி தான் வச்சுருக்கிறோம் நாங்கள். இவங்க சொன்ன இந்த நடைமுறை இருக்குல்ல, அதை கடுமையாக எதிர்க்கிறேன்னு சொல்கிறோம், கை தூக்குங்களேன். ஒரு நிமிஷம், நான் வந்துட்டு ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறேன். ஏன்னா எனக்கு 2 மருமகள், 2 மருமகளுமே ஒரே மாதிரி கேட்டாங்க. பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணும்போதே உங்ககிட்ட அத்தை உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நாங்கள் நிச்சயம் ஆனதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் என்ன தனியாக உட்கார வைப்பீங்களா
அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கண்டிப்பாக உட்கார வைக்க மாட்டோமே, நீங்கள் கவலைப்படாதீங்க. 2 மருமகன்னா கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆனால் நான் சந்தோஷப்படுறேன் அப்படி கேட்டதுக்கு. ஓகே ஓகே. அவ்வளோ கண்டிப்பான மாமியாரா இருக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு காலகட்டம் இல்லை. நீங்க ஒன்று சொன்னீங்க, அங்க அந்த சிஸ்டர் சொன்னாங்க, என் மருமகள்கிட்ட முதல் நாளே சாவியை கொடுத்துட்டேன். எனக்கு அப்படியே ஷாக்கா இருந்தது. எல்லாருக்கும் உங்க மருமகளாட்ட வராது. பெற்ற மகன்கிட்டயே, பெற்ற குழந்தைகள்கிட்டயே, 4-5 குழந்தைங்க இருக்கிறவங்களே அப்படி சாவிய இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு, சொத்தை கொடுத்துட்டு, சாப்பாட்டுக்கு இல்லாம அலையிறவங்களை பத்தி நம்ம பத்திரிகையில படிக்கிறோம். ரொம்ப கவனமா இருக்கணும். தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற, அதுல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சொல்ற சில குறைகள் கொஞ்சம் பிற்போக்குத்தனமா இருக்கு. அப்படித்தான் அவங்க நினைப்பாங்க பாக்குறவங்க. மனச நீங்க ரொம்ப தூரம் விடாதீங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது, ரொம்ப எல்லா சகோதரிகளுக்கும் பாக்குறவங்களுக்கும் சொல்றது தான், ரொம்ப உள்ள விட்டு அப்படியே யோ என் பையனாச்சே, என் பையன் இன்னொரு பொண்ணோட இருக்கானே, அந்த ஆத்திரம் தான் எல்லாருக்கும் ரொம்ப இருக்கும். அவ சொல்றத கேட்கறானே, நான் சொல்றத கேட்கலையே, இதுதான் அவங்களுக்கு ரொம்ப. நீங்க பேசுறதுல எல்லாமே சம்பிரதாயங்கள், அதெல்லாம் இன்னொரு பக்கம். உள்ளுக்குள்ள என் மகன் இன்னொரு பெண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறது தான் எல்லா பெண்களாலையும் தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு நேத்து வரைக்கும் உங்க மகன், இப்ப நீங்க தானே பிடிச்சு கொடுத்தீங்க இன்னொருத்தர் கையில. அப்ப அவரு இன்னொருத்தருக்கு கணவன்கிறதா முக்கியம். நம்ம கிட்ட அன்பா இருக்காங்களா, நம்மளை பாத்துக்கிறாங்களா, நம்ம கிட்ட பிரியமா இருக்காங்களா, அதோட போயிட்டா மன நிம்மதி. மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் முக்கியம் வாழ்க்கையில, இல்லையா? அன்பு ஒன்றே அடிப்படை. ஆக அன்பா இருக்க எல்லாரும் கத்துக்கிட்டா போதும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. இப்போ நீங்கள்லாம் உங்கள் மருமகள்கிட்ட பேசும்போது ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன், ரொம்ப இயல்பாக இருக்கேன், நட்பாக பழகுறீங்க. அப்படி ஒரு இயல்பாக நட்பாக ஃப்ரெண்ட்லியாக பழகிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இப்போ எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினைக்கப்போ ஏன் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மருமகள் அடுத்த வீட்டு பொண்ணு சார். நம்ம வீட்டு பொறுப்பை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றான்னு சொன்னால் நம்ம பாதுகாப்பாக பார்த்து நம்ம எப்படி வழி நடத்துகிறோமோ அதுபோல தான் சார் நம்மளை கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. ஓகே, இப்போ நான் வெளிப்படையாகவே கேட்குறேனே, இப்போ நாம் நட்பாக இல்லாமல் இலகுவாக இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா எங்கே நம்ம பையன் நம்ம கிட்டேருந்து பிரிஞ்சிருவானோ, இன்னும் உறவு ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் போயிருமோ, அதனாலேயே நான் ஒரு ஃப்ரெண்ட்லினஸ்ஸாக வச்சுருக்கேன். ஒரு சின்ன பயம் எனக்குள்ளே இருக்குது. அந்த பயத்தோட கருப்பில் நான் நட்பாக இருக்கேன், ஃப்ரெண்டாக இருக்கேன்னு ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் வச்சுருக்கேன். அதுதான் யதார்த்தமா? அதுதான் சார் உண்மை. அவ்வளோதான். அதான் சார் உண்மை. அடுத்த வீட்டு பொண்ணை நம்ம பொண்ணாக வச்சுக்கிட்டோம்னா அவங்க நம்ம பையனை நல்லா வச்சுக்கிடுவாங்க. அது ஒரு பாசம். இதை இப்படியும் சொல்லலாம் இருக்கு சார். இதை இப்படியும் சொல்லலாம். நான் என்ன சொன்னேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் அனுபவத்தின் வழியாகவும் சரி, நீங்கள் படித்தது வழியாகவும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கலகலப்பான மாமியார்கள், கண்டிப்பான மாமியார்கள், இந்த தலைப்பில் தான் பேசணும் இல்லை? ஆனால் உண்மையிலே நீங்கள் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய மாமியார்கள் மாதிரி கண்டிப்பான மாமியார்லாம் கேட்டால் நீங்கள் உண்மையிலே கண்டிப்பான மாமியார்கள் இல்லை. அதுதான் யதார்த்தம். முன்னே காட்டிலும். ஆனால் இன்னமும் உங்ககிட்ட இந்த கண்டிப்பு மொத்தமாக பேசிச்சான்னா இல்லை, கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. இந்த கண்டிப்புங்கிறத நான் மொத்தமாக தப்புன்னு சொல்ல மாட்டேன் என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கண்டிப்பின் வழியாக தான் ஒழுக்கம் வரும், சும்மா ஒழுக்கம் வந்துடாது. ஸோ அப்போ கண்டிப்பின் வழியாக ஒழுக்கம் வருதுன்னா அது ஓகே தான். ஆனால் அது எந்த வகையில் கண்டிப்புங்கிறதுல சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. ஏன்னா நம்ம கண்டிப்பு ஒழுக்கத்தை கொண்டு வரதுக்காக இருக்கணுமே தவிர தனி மனித சுதந்திரத்தை தலையிடுறதை நம்ம கண்டிப்புன்னு சொல்ல முடியாது.